தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் டிஆர் பஜார்ங்கிற ஒரு மார்க்கெட்ல இருக்கோம். இப்ப கேரட் ஃபீல்ட்ல இருக்கோம். கேரட் ஃபீல்டு இந்த ஃபீல்டு நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஃபீல்டு வந்து ஒரு 65 நாள் ஃபீல்டு. இந்த 65 நாள் ஃபீல்டுல இப்ப ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பயாலஜிக்கல்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் எப்படி யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரட்ல வர சீக்கு நோய், அதாவது நம்ம இங்க வந்து லோக்கல்ல சீக்கு நோய்னு நம்ம சொல்லுவோம். இந்த சீக்கு நோய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம், ஃபீல்டுல பார்க்கலாம், அந்த பெட்ல போட்டிருக்கிறது எல்லாமே வெள்ளை வெள்ளையா இருந்திருக்கு. அந்த சீக்கு நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ்ங்கிற மருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் கொடுத்திருக்காரு. அப்புறம் மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமிக் ஃபல்விக் அப்படிங்கிற ஒரு டானிக் கொடுத்திருக்காரு. அந்த டானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சிருக்குது. இப்ப நான் கையில வச்சிருக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாப்பீங்க. இந்த கையில வச்சிருக்கிற ப்ராடக்ட் நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக் வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு லெவல்ல நீங்க பார்க்க போறீங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட் வந்து நல்ல ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோயானது வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு. அந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆச்சுனாவே உங்களுக்கு இது இந்த மாதிரி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்ப அந்த அதிகமா மழை பெய்யுற டைம்ல வந்து சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ. அதாவது இந்த சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இதுல பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கு, அதே மாதிரி லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கு. தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹியூமிக் ஃபல்விக் ரெண்டுமே சேர்த்து அடிங்க. உங்களுக்கு கேரட் கிழங்கு நல்லா கொஞ்சம் ஊறுங்க சார். ரொம்ப நன்றி. இது வந்து மற்ற ஃபார்மருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க சார்.